எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களை, அதுவும் அந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள், கவனிக்க வேண்டிய செய்திகள், இப்படி குழப்பமடையாமல், பிள்ளைகளின் மேல் பதட்டப்படாமல், குழந்தைகளையும் குழந்தைகளுடைய வாழ்க்கையையும் எப்படி உருவாக்கி தருவது, ரசிப்பது, உடனிருந்து மகிழுவது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, எவ்வளோ வேலையை போட்டு வச்சுட்டு நீ இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறியே, கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கிறியா, இப்படி என்று கேட்கக்கூடிய சமூக பெற்றோர்கள் இன்றைக்கி அதிகமாயிட்டோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குதுன்னா, இப்படியெல்லாம் சும்மா இருந்தால் நீ படித்து முடிக்க முடியாது, உனக்கு மார்க்கும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, போய் புக் எடு, படி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். இப்படி இன்றைக்கி அநேகமாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மழலை செல்வங்களை பற்றி எல்லா கவிகளும் எல்லா அறிஞர்களும் அப்படியெல்லாம் சுதந்திரமாக சுகமாக பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அறிஞர்களும் பெரியவர்களும் பேசிய செய்திகளை கேட்டால் இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி இப்படி பண்ணுறீங்க, எங்களை போட்டு வாட்டி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அதை தெரிந்து கொள்ளுகிற பக்குவம் இருக்காது. ஆக அப்படிப்பட்ட மழலை செல்வங்களை ரசிக்கின்ற தன்மைகள் மாறி மழலை செல்வங்கள் மேல் இன்றைக்கு பாரத்தை ஏற்றி ஒரு சுகமாக வாழ வேண்டிய பிள்ளைங்க மேலே சுமையை கூட்டி வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஆக இப்படிப்பட்ட அமைப்புடைய பிள்ளைகளுக்கு நான் நேற்று சொன்னது போல் திருவாதிரையின் 2வது பாதத்திலும் இந்த பிள்ளைகள் பிறந்திருப்பார்களே என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது ஒரு 12 வருடங்கள் முடிந்த பிற்பாடு 28 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் தொடர்ந்து 16 ஆண்டுகள் இவர்களுக்கெல்லாம் இந்த வியாழ திசை என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த திருவாதிரை 2வது பாதத்துக்காரங்க இதை கொஞ்சம் நல்லாவே கவனிக்கணும். ஏன்னா 28-29 வயசுல எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த வியாழ திசை என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய சுப கிரகத்தின் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர், அழகான பிள்ளைகளை கொடுக்கின்ற பொறுப்பை கவனிக்கக்கூடியவர். அதுவும் இந்த ஜாதகத்தில் இந்த சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் எல்லா விதமான மன ஆசைகளையும் நிவர்த்தி செய்வதற்கும், நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டி வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கும், சந்தோஷப்படுறதுக்கும், சம்பாரிச்சா மட்டும் பத்தாது நானும் கொஞ்சம் சுகமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து பெருமையை சேர்ப்பதற்கும், இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த வியாழ திசை கொடுக்கும்படியாக அமையும். அதுவும் இந்த வியாழனாகப்பட்டவர் ஒருவேளை ஜாதகத்தில் சந்திரனோட இணைந்திருந்து, சந்திரனால் பார்க்கப்பட்டு, சுக்கரனோட இணைந்திருந்து அல்லது பார்க்கப்பட்டு, அல்லது புத பகவானோட இணைந்திருந்து பார்க்கப்பட்டு, செவ்வாய் கூட இணைந்திருக்கலாம், பார்க்கவும் செய்யலாம், வியாழன் கூட இணைந்திருக்கலாம், பார்க்கவும் செய்யலாம், ராகு இணைந்திருக்கலாம், பார்க்கவும் செய்யலாம். அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகம் வரும், இல்லாட்ட ஒரு தர்தர யோகம் வரும். இந்த வியாழனோடு சேரக்கூடிய கிரகங்கள் அநேக கிரகங்கள் தர்தர யோகத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை செய்யக்கூடியதாகவே இருக்கும். இதுதான் இந்த ஜோதிடத்தின் மிகப்பெரிய ரகசியம். இல்லை வியாழனும் கேதுவும் இணைவது மட்டும்தான் சற்றேறக்குறைய தவறுன்னு சொல்லணும். அது கூட எப்படி தவறுன்னு எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் மிகப்பெரிய ஞானியாக வருவார். உதாரணமாக உங்கள் குழந்தை ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிற போது இது மிகப்பெரிய மருத்துவராகி உலக சாதனை செய்யும்னா அந்த இடத்துல நீங்கள் மகிழ்வதற்கும், இந்த பையன் மிகப்பெரிய ஞானியாவார், முனிவர் போர் வருவான்னு சொன்னால் அந்த இடத்துல மகிழ்ச்சி வருமா? என்ன இது இப்படி சொல்கிறாங்களே, பையன் வாழ்ந்து காட்ட வேண்டாமா, முனிவராகி யாருக்கு பிரயோஜனம், நாட்டை திருத்துறதுக்கு என் பையன்தான் கிடைச்சானா, உலகத்தை மாற்றுறதுக்கு இவன் தான் பிறந்தானா, இப்படின்னெல்லாம் பெற்றோர்கள் அவஸ்தைப்படுறீங்களா இல்லையா? ஆக அந்த காரணத்தினால தான் வியாழனோட கேது சேருகிற போது கூட ஒரு யோகத்தை நாங்கள் சொல்கிறதில்லை. அது அவயோகமாகவே போயிடுது கேட்குறவங்களுக்கு. அப்படி இல்லாமல் மற்ற எல்லா கிரகங்களும் இந்த வியாழ கிரகத்தோடு சேர்கிற போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, நல்ல யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஜாதகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைத்து ஒரு நல்வாழ்வை தேடிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் எல்லோருக்கும் உண்டு. அதனால தான் இந்த வியாழ தசையை கூவாத கோழியும் கூவுகிற வியாழ தசை என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட திசை என்பது இந்த ஜாதகர்களுக்கு 12 துவங்கி 28 வயதுகள் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். இந்த 12 வயது என்பது உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கின்ற வயது. 28 வயது என்பது இந்த சமூகத்திலே இந்த பையன் நல்லா இருக்கிறார் என்று உற்றார் உறவார் மற்றவர்கள் கூட பார்த்து பாராட்டி மகிழ்கின்ற ஒரு நல்ல வயசு. அப்போ இந்த வயசுக்குள்ளே இந்த பையனை பொறுத்தளவு என்ன பண்ணணும்னா, வேலைக்கு போகிறது அல்லது பெரிய தொழிலதிபர் ஆகிறது,
இல்லை பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு கௌரவத்தை கொடுக்கறது, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுவது, நல்ல மனையாளை பெற்றுக்கொள்வது, நல்ல கணவனை பெற்றுக்கொள்வது, நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களே தாயும் தந்தையுமாக ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கையை எட்டிப்பிடிப்பதற்குண்டான பகுதியாக இந்த வியாழதசையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வியாழதசை ஒருவேளை சில லக்னங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட லக்னத்திலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்திருந்து இந்த வியாழதசை நடக்குமானால், நான் எங்கள் குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், 30 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே நான் எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி, உங்கள் பிள்ளைகள் மகிழ்வாக வாழ வேண்டும் என்று தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டுமே தவிர, உங்களுக்கு பெருமை சேர வேண்டும் என்பதற்காக, நீங்கள் மணமகள வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீங்கள் வழியமைத்து கொடுப்பது என்பது அது அவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமுதாய அந்தஸ்து என்பது உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க தேவையில்லை. நல்லவர்களாக இருந்தால் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொண்டாலே சமுதாய அந்தஸ்து என்பது வந்துவிடும். அதனால் இந்த வியாழதசை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லதொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்படி ஒரு வேளை இந்த வியாழதசையில் கல்யாணம் பண்ணாட்டி அதுக்கப்புறமாக வரக்கூடியது சனி மகாதிசை. இந்த சனி மகாதிசை என்று சொல்லக்கூடியது எதற்கு சிறப்பானதுன்னு கேட்டால், உழைக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பணம் பொருள் சேர்க்கலாம், தொழிலதிபராகலாம், இருப்பதை இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக வைத்து கொள்ள முடியும். இப்படி பல கோணங்களில் பொருளாதாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெருமையும் சுகமும் இந்த சனி மகாதிசை நடக்கக்கூடிய காலத்தில் வரும். ஆனால் சனி மகாதிசையில் போய் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்புடைய திருமணமா அல்லது ஒரு மன மகிழ்ச்சியான மனவாழ்வு கிடைத்ததா என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சனி மகாதிசையில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசையில் தான் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அது அவங்கவங்க வாங்கி வந்த கர்ம விதியின்படி நடக்கக்கூடிய பலாபலன்களை தவிர, இருந்தும் அதை பயன்படுத்தாமல் விடுவது என்பது நமது தவறு. இல்லாத போது இதைத்தான் இப்படித்தான் பண்ணியாகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது கர்மா, வாங்கி வந்த வரம். ஸோ அதன்படி பார்க்குற போது இந்த குழந்தைகளுக்கு 28 வயது முடிவதற்குள் திருமணம் செய்துவிட்டு, 28 வயதுகளுக்கு மேல் வருகின்ற சனி மகாதிசை, மீண்டும் ஒரு புதன் மகாதிசை, அந்த இருவரும் சேர்ந்து 36 வருடங்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். அந்த காலகட்டத்தில் இவருடைய பொருளாதார வாழ்க்கையை சந்திக்க துணிந்தால் பெற்றோர்களும் சரி, இந்த பிள்ளைகளும் சரி, மிக சுகமான வாழ்க்கை வாழ பிறந்த பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு காட்சி கொடுப்பார்கள். மீண்டும் இதுபோல நாளை நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.